உத்தரப்பிரதேசத்தில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த காதலனை தன் கணவனின் உதவியோடு கூலிப்படையை வைத்து சுட்டு கொலை செய்த பெண் சாமியாரை போலீசார் தேடி வருகின்றனர். படுகொலை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் பகுதியைச் சேர்ந்தவர் பூஜா பாண்டே. இவர் இந்து மகாசபை தலைவராக இருக்கிறார். தன்னை ஆன்மீக தலைவராக காட்டிக்கொள்ளும் பூஜா பாண்டேக்கு ஏற்கனவே திருமணமாகிய அசோக் பாண்டே என்ற கணவர் இருக்கிறார். இந்த நிலையில்தான் பூஜாவுக்கு பைக் ஷோரூம் வைத்திருக்கும் அபிஷேக் குப்தா என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிமுகம் அவர்களுக்குள் நாளடைவில் மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் நெருக்கமாக பழகி வந்த நிலையில்தான் அபிஷேக் குப்தா சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சம்பவத்தன்று காதலன் அபிஷேக் குப்தா பேருந்தில் ஏறுவதற்காக தனது தந்தை மற்றும் உறவினர் ஒருவருடன் சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் கை துப்பாக்கியால் அபிஷேக் குப்தாவை சரமாரியாக சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். பட்ட பகலில் அரங்கேறிய இந்த படுகொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தனது மகன் அபிஷேக் சுட்டுக் கொல்லப்பட்டதும் பேருந்தில் இருந்து இறங்கி வந்த தந்தை நீரஜ் குப்தா கதறி எழுதியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தனது மகனை காதலித்து ஏமாற்றி வந்த பூஜா பாண்டேதான் அவருடைய கணவர் அசோக் பாண்டேயும் சேர்ந்து திட்டமிட்டு கூலிப்படை அமைத்து கொலை செய்திருக்கிறார் என குற்றம் சாட்டியிருந்தார். அப்புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய பின் பூஜாவின் கணவர் அசோக் பாண்டேயை அதிரடியாக கைது செய்தனர். அதே நேரம் பூஜா தலைமறைவாகிவிட்டார். அசோக் பாண்டேயை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. துப்பாக்கிச் சூட்டில் முகமது பாசில் மற்றும் அவரது கூட்டாளி ஆசிப் ஆகியோர் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவர்களில் முகமது பாசிலை போலீசார் தூக்கியுள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனக்கு 3 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 1 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பூஜா பாண்டேயும் அவரது கணவர் அசோக் பாண்டேயும் சேர்ந்துதான் பணம் கொடுத்து அபிஷேக்கை சுட்டு கொலை செய்யும்படி கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த அபிஷேக்கின் தந்தை நீரஜ் கூறும்போது தனது மகனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதும் அது தெரிந்தும் பூஜா தொடர்ந்து தனது மகனை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியதாகவும் கூறியுள்ளார். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததாலேயே கூலிப்படையை வைத்து கொலை செய்திருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே தலைமறைவாக இருக்கும் பூஜா மற்றும் ஆசிப் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்.